everyone, welcome to வர்த்தகம் பேசு சேனல். நான் உங்க கஜப்ரியா. First of all, 3.17k சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு lot of thanks. ஸோ ஒரு வாரமுமே வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம செலக்ட் பண்றோம், என்ன ட்ரேட் பிளான் அண்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டில என்ன ட்ரேட் பிளான் அப்படின்றத நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ அடுத்த வாரத்துக்கு என்ன ஸ்டாக்ஸ் பிக் பண்ணிருக்கோம் அண்ட் இந்த வாரம் நம்ம பிக் பண்ண ஸ்டாக்ஸ் எப்படி போயிருக்கு அப்படின்ற அனாலிசிஸை குயிக்கா பார்த்தலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் வீக்கே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஸ்டில் அந்த ஒரு ரேஞ்ச்குள்ளதான் ஸ்டக் ஆயிருக்கு. ஏதோ ஒரு டைரக்ஷன்ல அது பிரேக் அவுட் கொடுக்கணும், பிரேக் அவுட் கொடுத்தாதான் நல்ல மூவ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இந்த வாரமுமே ஈவன் தோ வி ஹேட் நேரோ சிபிஆர், நமக்கு ஸ்டக் ஆகி தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏன் நேரோ சிபிஆர் தான் இருக்கே, மார்க்கெட் நல்லா மேல போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரோ சிபிஆர் இருந்தாலும் R1ஓ S1ஓ பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகல. ஸோ பிரேக் அவுட்ஸ் நடக்காதனால அது சைட்வேஸ் மார்க்கெட்டா தான் இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கிளியர்லி பேரிஷ் இன் நிஃப்டி, கிளியர்லி பேரிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த ரேஞ்சும் இன்னும் பிரேக் பண்ணல. இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் வந்து கிளியர்லி டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இப்போ நிஃப்டி ரிவர்ஸ் ஆகணும்னா டெஃபினட்டா 23,380 லெவல்ஸ் மேல பிரேக் பண்ணாதான் இட் வில் ரிவர்ஸ். இல்ல இது கீழே வரணும்னா இந்த லெவல் பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தர் ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். பட் ரிவர்சல் அப்படின்னாலுமே நீங்க ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும், இந்த லெவல்ல உடைச்சா மட்டும் போதாது, இட் ஷுட் ரீட்ரேஸ் அண்ட் இட் ஷுட் கோ அப் லைக் திஸ். அந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் ஃபர்தர் அப் மூவ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். அப்ப ஆஸ் ஆஃப் நவ் நிஃப்டில என்ன ட்ரெண்ட் அப்படின்னா கிளியர்லி பேரிஷ். அண்ட் பேங்க் நிஃப்டிலையும் பாத்தீங்கன்னா போன வாரம் என்ன லெவல்ல ஸ்டக் ஆயிருந்ததோ அதே லெவல்ல தான் இந்த வாரமும் ஸ்டக் ஆயிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே பாத்தீங்கன்னா நேரோ சிபிஆர் தான். பட் R1 அண்ட் S1க்கு நடுவுலயே ஸ்டக் ஆயிருந்ததுனால பெருசா நமக்கு மொமெண்டம் இல்ல இந்த வாரமுமே. ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்ன ட்ரெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டில் இட் இஸ் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா, இப்ப வரைக்குமே எனக்கு இந்த லெவல்ல மேல பிரேக் பண்ணல. இந்த லெவல்ல மேல பிரேக் பண்ணணும், ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. என்ன லெவல்னா 49,360 லெவல்ஸ். ஸோ இஃப் இன் கேஸ் இது கீழே பிரேக் பண்ணுச்சுன்னா நல்ல ஃபர்தர் ஃபால் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஸோ இப்போ வரைக்குமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இந்த லெவலுக்குள்ள ஸ்டக் ஆயிருக்கு, சைட்வேஸா இருக்கு. அண்ட் ட்ரெண்ட் படி பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைட்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரிவர்சல் நடக்கணும்னா எந்த லெவல்ஸ் பிரேக் ஆகணும்ன்றதும் நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் போன வாரம் என்ன ஸ்டாக் பிக் பண்ணியிருந்தோம்னா ஆபர்ட் இந்தியா. ஸோ ஆபர்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிருந்தோம். ஸோ இதுல வந்து ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் இருக்கு, ஸோ மோஸ்ட்லி கீழே போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்திருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வார தொடக்கத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டல்ல இருந்தே சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ சிபிஆர் பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரிஸ் எடுக்கணும் அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் என்னோட ப்ரீவியஸ் மாஸ்டர் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். பார்க்காதவங்க மறக்காம பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி பிரேக் அவுட்ஸையும் தாண்டி சிபிஆர்ல ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது கேண்டல், இந்த மாதிரி ரிஜெக்ஷன் கிடைக்குதுன்னா கண்டிப்பா கீழே விழ போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நியர்லி S1 வரைக்கும் நம்ம டார்கெட்னு போட்டு வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா சிபிஆர் ரிஜெக்ஷன் வந்து எனக்கு இங்க நடந்திருக்கு. ஸோ இங்க எங்க வேணா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். உங்களோட டார்கெட் S1. ஸோ S1 தொடவே இல்லையே, நான் எப்படி எக்ஸிட் பண்றது அப்படின்னா, நம்மளோட டைம் டியூரேஷன் அந்த ஒரு வாரம் தான். இப்ப ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு S1 தொடனா என்ன பிரைஸ்ல இருக்கும் நீங்க அதுல எக்ஸிட் பண்ணிக்கலாம். பட் நியர்லி 2% வந்து சிபிஆர்ல இருந்து ஆபர்ட் இந்தியா விழுந்திருக்கு. பெரிய மொமெண்டம் இல்ல, இட்ஸ் ஸ்டக் இன்சைட் சிபிஆர் அண்ட் S1 தான். பட் சிபிஆரோட ரிஜெக்ஷன் பெர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருந்தது. ஸோ அதனால சிபிஆர் ரிஜெக்ஷன்ல நீங்க ட்ரேட் பண்ணலாம். அண்ட் செகண்ட் ஸ்டாக் வந்து டாடா கெமிக்கல்ஸ். டாடா கெமிக்கல்ஸ்லயுமே வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் போட்டிருந்தோம். அண்ட் வார தொடக்கத்திலேயே அது கீழே பிரேக் பண்ணிடுச்சு. அகைன் என்ட்ரி எப்போ எடுப்போம், பிரேக் அவுட்லயே எடுப்போமா அப்படின்னா எடுக்கலாம். இந்த மாதிரி சிபிஆர் ரிஜெக்ஷன்ல மெயினா எடுக்கலாம். இப்ப இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்திருந்தீங்கனாலும் இதுக்கு மேலதான் ஸ்டாப் லாஸ். இல்ல இதை மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் இந்த ரிஜெக்ஷன்ல எடுத்தீங்கன்னா இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ். என்ன டார்கெட்னா S1 தான். யூ கேன் see the multiple rejections from வீக்லி சிபிஆர். ஸோ இந்த 4 ரிஜெக்ஷன்ல ஏதோ ஒரு ரிஜெக்ஷன்ல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கூட S1 வரைக்கும் உங்க டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஸோ டாடா கெமிக்கல்ஸ்லயுமே வந்து வி காட் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் வீக் அந்த ரிஜெக்ஷன்ல. ஸோ இது நியர்லி எத்தனை % அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ரம் சிபிஆர்ல இருந்து நியர்லி ஒரு 2% மேலேயே வந்து கீழே விழுந்திருக்கு. அண்ட் தேர்ட் நம்ம பிக் பண்ணியிருந்தது தீபக் நைட்ரேட். தீபக் நைட்ரேட்ல வந்து ஒரு ரெக்டாங்குலர் சேனல் அண்ட் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்றனால சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரையாங்கிளும் எனக்கு வந்து பிரேக் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி அந்த சிபிஆர் ரிஜெக்ஷன் ஒன்னு இருக்கு இல்லையா, யூ கேன் சி
சிபிஆர்ல இருந்து ரிஜெக்ஷன் வந்து எப்படி நடக்குதுன்றது நீங்க பார்க்கலாம். சோ அப்ப இந்த இடத்துல சம்வேர் அரவுண்ட் ஹியர் நீங்க என்ட்ரி எடுக்கலாம். S1 டார்கெட்டா போடலாம். இது பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுக்கலாம். S2 நீங்க டார்கெட்டா போடணும் அவ்வளவுதான். இல்லையா இந்த ரிஜெக்ஷன்ல எடுக்கலாம். S1 நீங்க டார்கெட்டா போடலாம். இல்ல S2 நீங்க டார்கெட்டா போடலாம். சோ தீபக் நைட்ரேட்லயுமே வி காட் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட் வீக். இது பாத்தீங்கன்னா சிபிஆர்ல இருந்து அரௌண்ட் 3.5% மேல ஃபால் ஆயிருக்கு தீபக் நைட்ரேட். அண்ட் ஃபோர்த் நம்ம பிக் பண்ணிருக்கிறது அப்போலோ டயர்ஸ். அப்போலோ டயர்ஸ் பாத்தீங்கன்னா நேரோ சிபிஆர் சூப்பர் பிரேக் அவுட். எனக்கு ட்ரையாங்கிளும் பிரேக் ஆயிடுச்சு, சிபிஆர் ரிஜெக்ஷன். ஸோ S1, S2, S3 50% வரைக்கும் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஃபால். ஸோ இதுலயும் நீங்க சிபிஆர் ரிஜெக்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா நியர்லி 6.8% வந்து ஃபால். இதுவும் நீங்க சூஸ் பண்ணிருக்கலாம். அண்ட் ஃபைனலா நம்ம பிக் பண்ணிருந்தது பஜாஜ் ஃபின்சர்வ். பஜாஜ் ஃபின்சர்வ்ல நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கும் போது இட் காட் ஸ்டக். ஒரு 2 வாரமா இந்த ரேஞ்ச்குள்ளேயே இருக்கு. ஸோ இது உடைச்சதுன்னா கண்டிப்பா மேல போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உடைச்சது. உடைச்சிட்டு பாத்தீங்கன்னா R2 வரைக்கும் மார்க்கெட் மேல போயிருக்கு. இதுல எங்க நான் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, இங்க சிபிஆர் பிரேக் அவுட்ல கூட நீங்க என்ட்ரி எடுக்கலாம். R1 நீங்க டார்கெட்டா போடலாம். இது உடைச்சக்கு அப்புறம் நீங்க R2 டார்கெட்டா போடலாம். ஸோ நியர்லி சிபிஆர்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னாலுமே இந்த வாரம் வந்து 4.5% வரைக்கும் பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ராலி குடுத்திருக்கு. ஸோ வாரம் வாரம் நம்ம என்ன ஸ்டாக்லாம் செலக்ட் பண்றோம், அது எவ்வளோ பெர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்கு, அண்ட் தென் எந்த டைரக்ஷன்ல பிரேக் அவுட்ட நம்ம எதிர்பார்க்கிறோன்றதையுமே நான் சொல்லிருவேன். ஸோ பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் வந்து நீங்க அப் சைடு எதிர்பார்க்கலாமா, டவுன் சைடு எதிர்பார்க்கலாமா, இல்ல சைடு வேஸா? ஏன்னா இந்த மாதிரி சைடு வேஸா இருக்கும்போது வி கேன் நாட் சே இது மேல பிரேக் ஆகும், கீழ பிரேக் ஆகும். ஸோ எப்பவுமே பிரேக் அவுட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷனை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். மேல பிரேக் ஆச்சுன்னா அப் சைட், கீழே பிரேக் ஆச்சுன்னா டவுன் சைட் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். ஸோ அதுக்கான எக்ஸல் வந்து நம்ம ஃபாலோவர்ஸ்க்காக நம்ம குடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வாரத்துல இருந்து உங்களுக்கு எக்ஸல் வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ Jan 20 to 24 பாத்தீங்கன்னா 5 ஸ்டாக் பிக் பண்ணியிருக்கோம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுல பாத்தீங்கன்னா மூவ் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல எல்லாமே 2%க்கு மேலதான் மூவ் ஆயிருக்கு. ஸோ அதுவும் நீங்க சிபிஆர்ல இருந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஃபால் ஆயிருக்கும். ஸோ அதுல 2 ஸ்டாக் பார்க்கலாம். 3ல இருந்து 4 ஸ்டாக் வரைக்குமே மோர் தென் 3% ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்திருக்கு. ஸோ 3%க்கு மேல மூவ் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது பேஸ்ட் ஆன் யுவர் கேபிட்டல் இன்ஃப்யூஸ்ட் அதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் 3% வந்து கரண்ட் மார்க்கெட்ல வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ அதுவே நீங்க ஆப்ஷன்ஸ்ல போறீங்கன்னா ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் வேரி ஆகும். ஃபியூச்சர்ஸ் போகும்போது வேரி ஆகும். அதுவே எக்விட்டில பண்ணும்போது வேரி ஆகும். பட் ஜென்ரலி மூவ்மெண்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இவ்வளோ பெர்சன்ட் வந்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுவுமே நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். அடுத்தடுத்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் நம்ம குடுக்குறோம், எவ்வளோ பெர்சன்ட் மூவ் ஆயிருக்கு அப்படின்றத நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். ஸோ அடுத்த வாரம் என்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம குயிக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறது வந்து வருண் பீவரேஜஸ். ஸோ வருண் பீவரேஜஸ் ஏன் பிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் சிபிஆர் வந்து நேரோவா இருக்கு. பிளஸ் அடிஷ்னலா எனக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் லோவர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எந்த டைரக்ஷன்ல பிரேக் அவுட் ஆகும்னு என்னால சொல்ல முடியாது. மேல பிரேக் ஆனா அக்ரெசிவா மேல போக வாய்ப்பு இருக்கு. கீழே பிரேக் ஆனா அக்ரெசிவா டவுன் சைட் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ பிரேக் அவுட் பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த லெவல்ஸ். இப்போ இந்த லெவல்ல பிரேக் பண்ணுதுன்னா எவ்வளவு தூரம் மார்க்கெட் மேல போகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் தான் போகும். அதுக்கப்புறம் R2. ஏன்னா அதுதான் நீங்க மேனுவலா மார்க் பண்ணாலும் அதுதான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ்ல வரும். ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் மேல R1, R2. அதே மாதிரி கீழே S1, S2 தான் வருண் பீவரேஜஸ்ல. செகண்ட் நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது டிமார்ட். டிமார்ட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல பிரேக் அவுட் ஆகும். ஸோ ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்ம் ஆகும் போதுமே வந்து மேலதான் போகும், கீழே தான் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. மேல பிரேக் ஆச்சுன்னா மேல போகும், கீழே பிரேக் ஆச்சுன்னா கீழே வரும். அதுதான் ரெக்டாங்குலர் சேனலுக்கான ஸ்பெசிபிகேஷன். ஸோ அப்ப இது மேல உடைக்குதான்னு பார்க்கணும். மேல உடைச்சா நல்லா மேல போகும். நெக்ஸ்ட் லெவல்ஸ் நம்ம சிபிஆரே சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கீழே பிரேக் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல்ஸ் வந்து கீழே போக சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து டிமார்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ மோஸ்டா இது எந்த டைரக்ஷன்ல போக வாய்ப்பு இருக்குன்னு அப்சைட். ஏன் சொல்றேன்னா எனக்கு இப்போ ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால மேபி மேல பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. அண்ட் தேர்ட் நம்ம பிக் பண்ணிருக்கிறது டாபர். டாபர்லயும் டிமார்ட்லயும் என்ன ஒரு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, வி ஆர் ஹேவிங் நேரோ சிபிஆர் பிளஸ் இன்சைட் சிபிஆர். யூ கேன் நோட் இட் டவுன்.
நேரோவும் இன்சைடும் ஒண்ணு போல வரும்போது உங்களுக்கு ஒரு அக்ரெசிவான மொமெண்டம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இஸ் ஹை. 90% ஆஃப் த டைம் அந்த அக்ரஷன் வந்து மார்க்கெட்ல இருக்கும். ஸோ அதனால இதுல இன்சைட் சிபிஆரா இருக்கனால தான் இதை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அகைன் டாபரும் பாத்தீங்கன்னா இன்சைட் சிபிஆர் பிளஸ் நேரோ சிபிஆர். அண்ட் இதுல வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கிள்னா மோஸ்ட்லி பிரேக் அவுட் வில் ஹேப்பன் ஆன் தி அப் சைட் 90% ஆஃப் த டைம். பட் எந்த சைட் பிரேக் ஆகுதுன்றத நம்ம பிரேக் அவுட் கொடுக்கும் போது தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஹையர் லோஸ் இருக்கு அண்ட் தென் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி மேல பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுலயும் டாபர்லயும் பாத்தீங்கன்னா இன்சைட் சிபிஆர் பிளஸ் நேரோ சிபிஆர். ஸோ எந்த டைரக்ஷன்ல பிரேக் அவுட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல அக்ரெசிவா மூவ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அண்ட் ஃபோர்த் நம்ம பிக் பண்ணிருக்கிறது பாரத் ஃபோர்ஜ். இதுலயுமே நேரோ சிபிஆர். ரீசன் எதனால சூஸ் பண்ணோம்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள், லோவர் ஹை அண்ட் ஹையர் லோஸ் ஃபார்மேஷன். டைரக்ஷன் இஸ் அன்னோன். ஸோ மேல உடைச்சா மேல, கீழே உடைச்சா கீழே. அதுதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இதுலயுமே நல்ல கம்ப்ரெஷன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் எவ்ரி வீக் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றோம். அது மாதிரி பாரத் ஃபோர்ஜ்லயும் நல்ல ஒரு கம்ப்ரெஷன் இருக்கு. அண்ட் ஃபைனலா நம்ம பிக் பண்ணிருக்கிறது எல்டிடிஎஸ். எல்டிடிஎஸ்ல வி டூ ஹேவ் நேரோ சிபிஆர் பிளஸ் ரெக்டாங்குலர் சேனல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுல இப்ப என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு கேட்டா கிளியர்லி அப் ட்ரெண்ட் தான். ஆனா ஆல்ரெடி நல்லா மூவ் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அரௌண்ட் பார்த்தோம்னா டிசம்பர் 27ல 4600ல இருந்து இப்போ 5400 5500 ரேஞ்ச் வரைக்குமே வந்துருச்சு. ஸோ அதனால ஒரு நல்ல அப் மூவ் கொடுத்துருச்சு. ஸோ இதுக்கு மேல இது பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா மேல போகும். பட் ஹையர் ப்ராபபிலிட்டி எதுக்கு இருக்குன்னா கீழே பிரேக் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் ஹையர். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது மேல போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெக்டாங்குலர் சேனல் இருக்கிறதுனால வி ஹாவ் டு டிசைட் த டைரக்ஷன் பேஸ்ட் ஆன் பிரேக் அவுட். இந்த 5 ஸ்டாக் தான் அடுத்த வாரத்துக்கு நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ். ஸோ இந்த 5 ஸ்டாக்ஸ் அண்ட் லெவல்ஸ் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் நான் வந்து வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதுல நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு மட்டும்தான் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. இந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஸ்விங் ட்ரேடிங்காக நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். பட் ஈவன் யூ கேன் யூஸ் இட் ஃபார் இன்ட்ராடே. அது எப்படி பண்ணுன்றதையும் நான் பாஸ்ட் வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ல ஒரு ஒரு ஸ்டாக் இருக்கு அப்படின்னா ஒரு வாரம் டியூரேஷன்ல கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் நேரோ சிபிஆர் வரும். அப்ப நீங்க இன்ட்ராடே ட்ரேடிங் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் நீங்க அதை ட்ரை பண்ணலாம். அண்ட் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து நீங்க இதுக்கு ஸ்விங் ட்ரேடிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்டடா இருக்க பர்சன்ஸ்க்கு கைண்ட்லி ஷேர். அண்ட் இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ லைக் இட் தென் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இல்லைன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டே இருக்க போறோம். ஸோ தேங்க்யூ. வில் சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.